சந்தித்தான். மலை மலையாய் நாம் ஏறி கர்த்தரையே சந்திப்போம். சீனாய் மலையில் மோசே ஏறி கர்த்தரையே சந்தித்தான். மலை மலையாய் நாம் ஏறி கர்த்தரையே சந்திப்போம். செங்கடலை பிளந்து அன்று ஜனங்களையே நடத்தினான். காவலை கஷ்டம் பிளந்து இன்று ஜனங்களை நாம் நடத்துவோம். சீனாய் மலையில் மோசே ஏறி கர்த்தரையே சந்தித்தான். மலை மலையாய் நாம் ஏறி கர்த்தரையே சந்திப்போம். வானத்திலிருந்து மன்னாவை உணவாக கொடுத்திட்டார். வேதவசன மன்னாவை உணவாக ஊட்டுவோம். சீனாய் மலையில் மோசே ஏறி கர்த்தரையே சந்தித்தான். மலை மலையாய் நாம் ஏறி கர்த்தரையே சந்திப்போம். பலத்த காற்று வீசும் திசையில் காடைகளை அனுப்பினார். வேதவசனம் போகும் திசையில் அற்புதம் தான் நடந்திடும். சீனாய் மலையில் மோசே ஏறி கர்த்தரையே சந்தித்தான். மலை மலையாய் நாம் ஏறி கர்த்தரையே சந்திப்போம். மரித்தவனை 4 நாளுக்கு அப்புறம் இயேசு எழுப்பினார். பறித்துக் கொள்ள அந்த வரத்தை பெற இயேசுவையே தியானிப்போம். சீனாய் மலையில் மோசே ஏறி கர்த்தரையே சந்தித்தான். மலை மலையாய் நாம் ஏறி கர்த்தரையே சந்திப்போம். பாவத்தை மன்னிக்க இயேசு அன்று சிலுவையிலே தொங்கினார். இயேசு போல வாழ்ந்து இங்கு பாவங்களை வீழ்த்துவோம். சீனாய் மலையில் மோசே ஏறி கர்த்தரையே சந்தித்தான். மலை மலையாய் நாம் ஏறி கர்த்தரையே சந்திப்போம். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்றிட்டார். நம்மை எல்லாம் அழைத்து செல்ல இயேசு மீண்டும் வருவார். சீனாய் மலையில் மோசே ஏறி கர்த்தரையே சந்தித்தான். மலை மலையாய் நாம் ஏறி கர்த்தரையே சந்திப்போம். பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து அக்கினி அபிஷேகம் செய்கின்றார். சாத்தானை வீழ்த்து இயேசு ஜெயக்கொடியை கொடுத்திட்டார். பரலோக மலையில் ஏறிச் சென்று தேவனை நாம் வணங்குவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று முழங்குவோம். சீனாய் மலையில் மோசே ஏறி